வணக்கம் நண்பர்களே, பிக் பாஸ் சீசன் 8ல இன்னைக்கான முதல் ப்ரோமோல விஜய் சேதுபதி ஒரு முக்கிய அறிவிப்பை விட்டுருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு 2 எவிக்ஷன் இருக்கு. 2 பேர் வெளியேற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஆல்ரெடி எலிமினேட் ஆயிட்டாங்க. ஒன்னு ஆர்ஜே ஆனந்தி, இன்னொன்னு நம்ம சாச்சனா பொண்ணு. முதல்ல வந்து பாத்துட்டீங்கன்னா ஆர்ஜே ஆனந்தி தான் எலிமினேட் பண்ணியிருக்காங்க. ஆனா 2 பேர் எவிக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஹவுஸ்ல உள்ள யாருக்குமே தெரியல. ஆனா வெளியில உள்ளவங்ககிட்ட சொல்லிட்டாரு. ஸோ 2 பேரை வெளியேற்ற வேண்டிய ஒரு கால கட்டாயம். ஏன்னா 60 நாள் கடக்க போறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஸோ வந்து அந்த கேம்ல இனிமே கடினமா இருக்கும், இன்ட்ரெஸ்டா இருக்கும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை ஃபைனல் போறதுக்கு இந்த ஃபில்டர் பண்றதுக்கு ஆள் வந்து கரெக்டா இருக்கும். அப்படிங்கிறாப்ல இன்னைக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா 2 பேர் எலிமினேட் ஆகுறாங்க. முதல்ல வந்து ஆர்ஜே ஆனந்தி வந்து வெளியே அனுப்பிட்டாங்க. எப்பாடா ஒருத்தர் வெளியே போயிட்டாங்க, இனிமே எல்லாரும் சேஃபா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல தான் ஆர்ஜே ஆனந்தி எங்க மேடையிலலாம் வந்து நின்று பேசி முடிச்சு போனதுக்கு அப்புறம் இருங்க இருங்க பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு மறுபடியும் சாச்சனா வாமா அப்படின்னு சொல்லி அவங்களையும் கூப்பிட்டாங்க. அவங்க அவ்வளோதான், ஆஹா ஜாலியா இருந்தேன், எப்படி நான் டைட்டில் வின் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற டைம்ல இப்போதான் ஆர்ஜே ஆனந்தி வெளியே போனாங்க, அதுக்குள்ளே என்னையும் கூப்பிட்றீங்களாப்பா அப்படிங்கிறப்பல ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க. ஸோ அதனால வந்து இன்னைக்கான 2 எவிக்ஷன் நடந்திருக்கு. ஒன்று ஆனந்தி, இன்னொன்று சாச்சனா. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த சூட் கேஸ் அந்த டாஸ்க்லாம் வரும். அதில் ஒருத்தர் வந்து கட்டாயம் வெளியேறிடுவாங்க. ஏன்னா பல்க் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு வெளியே போகிறதுக்கு தானே அவங்க பார்ப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் அப்போ ஒருத்தர் எலிமினேட் ஆவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 பேர் எலிமினேட் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. 2 பேர் எலிமினேட் ஆயிருக்காங்க. ஒன்று ஆர்ஜே ஆனந்தி, இன்னொன்று சாச்சனா. ஸோ ஆர்ஜே ஆனந்தியோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 33,000 ஓட்டு, சாச்சனாவோட ஓட்டு 23,000 ஓட்டு. இவங்க 2 பேரும் இதுக்கு முந்தைய வாரமே ஓட்டுல ரொம்ப கம்மியா இருந்தாங்க. பட் அந்த டைம்ல சேவ் பண்ணியிருந்தாங்க. இந்த வீக் வந்து மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா வெளியே அனுப்பிட்டாங்க. ஓட்டு அடிப்படையில் டாப்ல வந்து முத்துக்குமரன் அவர்கள் அன்அபிஷியல் ஓட்டு அடிப்படையில் 2 லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தாங்க. செகண்ட் பிளேஸ்ல சௌந்தர்யா அவர்கள் 1 லட்சம் ஓட்டு மேல வாங்கியிருந்தாங்க. ஒரு 70,000 சம்திங் வந்து சாக்லின், மஞ்சரி அதுக்கப்புறம் அப்படி வரிசையா வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன். விஷால் இவங்களாம் இருந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு டஃப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட ஃபைனல் போகிறதுக்கான தகுதி ஒரு 4 பேத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முத்துக்குமார், சௌந்தர்யா, ஜாக்குலின், விஷால், ராணவ் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு, அப்புறம் அன்சிதா இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5, 6 பேர் அந்த ஃபைனலை நோக்கி ஒரு 6 இடத்துல இருப்பாங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு இப்போ நடந்துட்டு இருக்கு. அந்த பிக் பாஸ் கேம் அடிப்படையிலே நம்ம கணிச்சிடலாம். ஸோ ஃபைனலில் யார் டைட்டில் வின் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ.